ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். 3 days ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஊட்டிக்கு. ஸோ அதுக்கு நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணியிருக்கேன், ஸோ எதெல்லாம் தேவையில்லைன்னு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டிப் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எங்கேயாவது ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னா அதிகமாக திங்ஸ் வந்து கேரி பண்ணிவிட்டு போகாதீங்க. ஏன்னா அதை நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கே ஒரு தனி ஸ்ட்ரென்த் வேணும். ரொம்ப சிம்பிளாக டீசெண்டாக எதெல்லாம் நமக்கு வேணுமோ அதை மட்டும் கொண்டு போனாலே போதும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராலி, ஒரு ஹேண்ட்பேக், இது 2 மட்டும் தான் நான் ஓவராலாகவே பேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 days ஆக்சுவலி ஓவராலாக பார்த்திங்கன்னா 3 days அங்கே இருக்க போகிறது ஃபுல்லாக 2 days அப்படிங்கிறதுனால 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்குமே வந்து 2 செட், ஓவராலாக பார்த்திங்கன்னா 4 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது இல்லாமல் ஒரு நைட் வேர் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். பட் அது தேவைப்படவே இல்லை. பிகாஸ் அங்கே ஏற்கனவே நமக்கு சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா விண்டர் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்பப்போ வந்து வெயில் வரும், பட் இருந்தாலும் விண்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே சொல்லவே வேண்டாம். ஸோ ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படவே இல்லை. நெக்ஸ்ட்டு டவல் வந்து எடுத்துக்கோங்க. அங்கே வந்து டவல் ஒரு செட் வந்து கொடுப்பாங்க. பட் இருந்தாலுமே சில பேருக்கு வந்து செட் ஆகாது வெளியில் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 or 2 டவல்ஸ் வந்து எடுத்துக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதிலையே பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லாக நம்ம டம்ப் பண்ணியாச்சு. ஸோ ட்ராலியில் வந்து இது ஒரு மைனஸ், நம்ம கொஞ்சம் வச்சிட்டாலே வந்து ஃபுல்லாக அது அப்படியே டம்ப் ஆகிடும். நார்மல் பேக் விட ட்ராலியில் வந்து அந்தளவுக்கு வைக்க முடியாது. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது வந்து ஆக்சுவலி அப்படி தான். நார்மல் பேக் கொண்டு போகிறது நிறைய வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து மஸ்ட்டு ஹேவ், கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயே ஆகணும். ஸ்வெட்டர், இயர் மஃப்ஸ், அப்புறம் வந்து அம்பர்லா, மழை வருது வரல அம்பர்லா வந்து எப்போதுமே வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு செட் மட்டும் ரெயின் கோட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேப்ஸு, சாக்ஸு, இதெல்லாம் வந்து 2 செட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கொண்டு போனது. ஸோ அனதர் சைட் வந்து இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். பட் வந்து ஒரு மிஸ்டேக் என்னென்னா, இப்போ நான் வீடியோவில் காட்டும் போது அம்பர்லா, சாக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ட்ராலியில் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். பிகாஸ் மழை டக்குன்னு வருது அப்படின்னா நம்ம ட்ராலி ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் இயர் மஃப்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹேண்ட்பேக் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். நான் அதையுமே வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த ஸ்வெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அப்பா வாங்கினது, இப்போ வரைக்குமே சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஊட்டியில் வாங்கின ஸ்வெட்டர் தான். ஸோ இப்போது இந்த 3 திங்ஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பிகாஸ் இது எல்லாமே நான் வந்து ஹேண்ட்பேக்கில் தான் வந்து வைக்க போகிறேன். ஸோ டவல் வச்சு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு சில திங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இடம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்து எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா பேக் வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். மேக்கப் அண்டு ஸ்கின் கேர் தான். மேக்கப் வந்து அந்தளவுக்கு இருக்காது. பட் ஸ்கின் கேர் வந்து கொஞ்சம் 2-3 ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வாஷ் பேக் சொல்லி நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து நான் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் ரிசீவ் ஆணுச்சு. ஸோ அதனால் இந்த கவர் வந்து எடுத்துருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நிறையா திங்ஸ் வந்து டம்ப் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போது 1 by 1 நான் என்னென்ன ஸ்கின் கேர்லாம் கொண்டு போனேன், எதெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோப் நான் கொண்டு போகல. சோப்புக்கு பதிலாக ஃபேஸ் வாஷ், ஹிமாலயாவோட இந்த ப்யூரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஒன்று மட்டும் தான் நான் ஓவராலாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பேஸ்ட் அண்ட் ப்ரஷ் வந்து இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். பிகாஸ் இது நான் 1 day பிஃபோர் தான் நான் பேக் பண்ணேன். ஸோ போகும்போது தான் நான் எடுத்து வச்சேன். நெக்ஸ்ட்டு வேஸ்லின், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்கின் வந்து அவ்வளோ ட்ரை ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஹேண்ட் அண்ட் லெக்கு வந்து நான் அந்த க்ரீம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் சி அண்ட் செரமைட் மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நிவ்யா, இது வந்து திக்காக இருக்கும். நெக் ஏரியாவுக்கு நான் இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஆலோவேரா, இது எனக்கு வந்து யூஸ் ஆகவே இல்லை. பிகாஸ் ஏற்கனவே இங்கே வந்து செம்ம குளிராக இருந்துச்சு. இதை யூஸ் பண்ணால் கோல்டு வந்துடுமோ, நான் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் லெனிஜோட லிப் பாம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. திக் லேயர் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன், அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ லிப்ஸ்டிக் போட்டதுக்கு மேலேயுமே இதை நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ரொம்ப ட்ரையான மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு நார்மலாகவே வந்து ட்ரை ஆகிடும் லிப்ஸ் வந்து சடனாக. ஸோ இந்த லிப் பாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் கோகோனட் ஆயில் மட்டும் நான் எடுத்துகிட்டு போக மிஸ் பண்ணிட்டேன். தேவைப்படாது, சீரம் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பட் எவ்வளோ அப்ளை பண்ணாலும் ஒரு 5 minutesல வந்து எனக்கு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃப்ரிஸி ஹேர் இருந்துச்சுன்னா கோகோனட் ஆயில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ ஹேர் நீங்கள் விட்டுருந்தாலுமே சொல்கிறேன், கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஸ்கின் கேர் ஃபுல்லாக நான் வந்து பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மேக்கப் வெறும் 4 ஐட்டம் மட்டும்தான். பாண்ட்ஸ் பேபி க்ரீம், அப்புறம் அதே பாண்ட்ஸில் வந்து ரோஸ் பவுடர் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு லிப்ஸ்டிக், ஒரு காஜல். லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா லாக்மியோட நியூ ட்ரீம் இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு லிப்ஸ்டிக் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு நியூட் ஷேடு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காஜலுக்கு வந்துட்டு மெப்ளின் கொலோசலோட அந்த எல்லோ கலர் காஜல் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸ்மட்ஜ் ஆகும். ரொம்ப ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்து நல்ல ஒரு டார்க் கலர் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோம், அப்புறம் ஹேர் பின்ஸ், ரப்பர் பேண்ட். அங்கே கோல்டு வந்து சேஃப் கிடையாது. ஸோ அதனால் இயரிங்ஸ் வந்து கோல்டெலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாக எல்லா இடத்துக்குமே ட்ரிப் போகிறோன்னா கோல்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு கிளட்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா டாய்லெட்ரிஸ், அப்புறம் ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே நான் வந்து கேரி பண்ணிட்டேன். ப்ரஷ் அண்ட் பேஸ்ட் மட்டும் எடுத்து வைக்கணும். ஸோ ட்ராலியில் கொஞ்சமாக அதுக்காக ஸ்பேஸ் வந்து நான் விட்டுருந்தேன். ஸோ இப்போ ஓவராலாக வந்து டம்ப் பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் தேவையில்லாமல் எடுத்து வச்சது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிங் பேக் மட்டும்தான். ரீசன் என்னென்னா ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்லிங் பேக்கே வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஏன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் அதில் ஒன்றுமே வைக்க முடியாது. எனக்கு வந்து சுத்தமாக யூஸ்ஃபுல்லே ஆகலை. பிகாஸ் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக தேவைப்படும், கர்ச்சீஃப், அப்புறம் வந்து கேஷ் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அதில் வைக்கவே முடியாது. சும்மா ஒரு குயிக்காக வந்து எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம், ஒரு மாடர்ன் சிம்பிளாக போகிறோம் அப்படின்னா மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது நம்ம ட்ரிப்போ இல்லை பேபி இருக்கிறவங்களுக்குலாம் சுத்தமாக ஸ்லிங் பேக் வந்து யூஸே ஆகாது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சும்மா எடுத்து வச்சேன், அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்து அதை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஒரு ஹேண்ட்பேக் தான் நான் வந்து காமனாக எடுத்துக்கிட்டேன். அங்கே கொண்டு போனதுமே இந்த ஒரு ஹேண்ட்பேக் தான். இதில் அவ்வளோ திங்ஸ் வந்து டம்ப் பண்ணலாம். ரொம்பவும் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்காது, ரொம்பவும் சின்னதாக இருக்குது. ஒரு மீடியமான ஒரு பேக் இது. இதை நான் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் கேரி பண்ணுறேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்ஸ். இதில் வந்து கார்டு அண்ட் கேஷ் வந்து அழகாக வச்சுக்கலாம். இதுவுமே சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். 120 rupees ஐ திங்க். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருந்த அம்பர்லா, அந்த இயர் மஃப்ஸ், அப்புறம் கேப்ஸு, ஒரு செட் சாக்ஸ் இது எல்லாத்தையுமே இதில் நான் அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். பிகாஸ் சடனாக எடுக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். நம்ம அங்கே போய்ட்டு நம்ம ட்ராலி இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒன் டைம் வந்து நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது அப்படி தான் ட்ராலியில் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சடனாக அம்பர்லாவை எடுக்கவே முடியல. ஸோ அதிலேருந்து வந்து நான் எப்போதுமே மஸ்ட் ஹேவ் திங்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் நான் ஹேண்ட்பேக்கில் தான் வைப்பேன். 2 வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 2 or 3 கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இன்கேஸ் பேபிலாம் இருந்தாங்க அப்படின்னா. ஸோ ஆல்மோஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து என்னென்னா, தலைவலி கேஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தைலம், அப்புறம் வந்து டேப்லெட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டிஷ்யூஸ் எடுத்துக்கோங்க, அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி நோட், இது எப்போதுமே நான் கேரி பண்ணிகிட்டே இருப்பேன் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நாங்கள் எங்கெல்லாம் போனோம், ஸோ என்ன ஹோட்டல் எல்லாமே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.